கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போ. வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போ. வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போ. வலைகள் கிளியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போ. ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். 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 வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். 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 ஆழ கடலிலே அதிகமாய் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். அந்த அதிகமான மீன்ன்றதை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த அதிகமான ஆசீர்வாதன்றதை அடுத்தவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அடுத்தவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, அடுத்தவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அடுத்தவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு செயலை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்? என்ன செயல் நமக்குள்ள காணப்பட்டா, இல்லை எப்படிப்பட்ட செயல் நமக்குள்ள காணப்பட்டா அடுத்தவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இல்லை நம்ம வரைக்கும் இருக்குமானால் அது அடுத்தவனுக்கு என்ன கொண்டு வராது? ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வராது. ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, இல்லை நமக்கு தேவையான அளவுக்கான ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா சந்தோஷப்பட மாட்டாங்க. அடுத்தவர்களுக்கும் கொடுக்கத்தக்கது அளவுக்கு நம்மளை தேவன் அளவுக்கு மிஞ்சி ஆசீர்வதிக்கும் போது, அளவுக்கு மிஞ்சி நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, அளவுக்கு மீறி நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களும் என்ன செய்வாங்கன்னா சந்தோஷம். அதுதான் எனக்கு தேவன் நமக்கு சொல்கிறது. அடுத்தவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உன்னை என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்தவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். குறிப்பிட்ட அளவு சந்தோஷம் சிலரை மட்டும் சந்தோஷப்படுத்தும்,
சில ஆசீர்வாதம் சில இடத்துல மட்டும் சந்தோஷப்படுத்தும், சில ஆசீர்வாதம் சிலருக்குள்ள மட்டும் சந்தோஷப்படுத்தும். ஆனால் சில ஆசீர்வாதம் தான் அடுத்தவர்களையும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, அடுத்தவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்னை மட்டுமல்ல, இல்லை என் குடும்பத்தை மட்டுமல்ல, என்னுடைய சபையை மட்டுமல்ல, இல்லை மற்றவர்களை மட்டுமல்ல, அநேகர்களுக்கு இல்லை அடுத்தவர்களுக்கும் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். 6வது வசனம், அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போ ஒரு சாதாரண அளவுக்கு ஆஸ்வதிக்கப்படுகிறதும் இருக்குது, மிகுதியாய் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். அதுதான் நான் சொன்னது, அளவுக்கு மிஞ்சி நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆஸ்வதிக்க விரும்புகிறார், அளவுக்கு மிஞ்சி. 7வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது மற்ற படகுகளிலும் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிடத்தக்கதாக நிரப்பினார்கள். அப்போ ஆல்ரெடி அந்த ஒரு படகுல ஒரு படகு நிரம்பத்தக்கத அளவுக்கு தான் மீன்கள் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஒரு படகு அவ்வளோதான் அதுக்கு இருக்க முடியும். ஆனால் அந்த படகு எப்படி இருக்குது? 2 படகுல. அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கத அளவுக்கு இந்த படகுல ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறார்னா நிரப்புகிறார். இந்த படகு என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக புரியணும்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த பூமி தாங்கக்கூடிய அளவுக்கு ஒருவரை மட்டும் ஆசீர்வதிச்சா அந்த பூமி என்ன செஞ்சிடும்? தாங்கிடும். ஆனால் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறதுனால அந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு என்ன செய்யுது? அங்கே இருக்குது. அந்த இடம் என்ன செய்ய முடியல? தாங்க முடியாத அளவுக்கு. இங்கே படகு என்ன செய்ய முடியல? தாங்க முடியாத அளவுக்கு. 2 படகு நிரம்பத்தக்கது அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அந்த படகை தேவன் ஒரு படகுல தான் இருக்குது. ஆனால் ஒரு படகுல இருக்கிறதே 2 படகு நிரம்பத்தக்கது அளவுக்கு 2 படகு ஃபுல்லாகிற மாதிரி என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். அங்கே ஆதியாகமம் 13 ஒருத்தர் ஆசீர்வதித்தாலே அந்த இடம் போதுமானது. அவ்வளோதான் அந்த பூமி என்ன செய்யும்? தாங்கும். ஆனால் 2 பேரை ஆசீர்வதிக்கிறதுனால அந்த பூமி என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாத அளவுக்கு. அதுதான் சொல்கிறது, அளவுக்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதம், அளவுக்கு மிஞ்சி ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கா. அது அவங்களுக்கு மட்டும் போதுமானதாக இருக்கும், அந்த இடத்துக்கு மட்டும் போதுமானதாக இருக்கும், இல்லை அந்த குடும்பத்துக்கு மட்டும் போதுமானதாக இருக்கும். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறா? உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உன் இருக்கிற அடுத்தவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களையும் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும், அவர்களையும் சந்தோஷப்படுத்தணும். இப்போ என் வரலைக்கே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார்னா, நான் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்து சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவனுக்கு என்ன தெரியாது? அதை சந்தோஷம் கொண்டு வரேன். சரி, அவன் வரலாம், அவன் இருக்கிறான், அதில் நமக்கு என்ன போய் லாபம் இருக்குது, நமக்கு என்ன ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு என்ன போயிடுவாங்க. இல்லை சில பேர் வருத்தம் அடைஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அவன் மட்டும் எப்படி இருக்கிறான் பாரு, இவன் மட்டும் எப்படி இருக்கிறான் பாருன்னு வருத்தம் அடைஞ்சு நம்மளை திட்டிட்டோ, இல்லை மற்ற பொறாமப்பட்டுட்டோ, இல்லை குறை சொல்லிட்டோ, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டோ போயிடுவாங்க. ஆனால் அடுத்தவர்களையும் எப்போ சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம். ஏன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா மட்டும் நாமளே என்ன செஞ்சுக்க முடியாது, வச்சுக்க முடியாது. நான் சொல்ல குறிப்பாக ஒரு சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இல்லை சொந்தங்களுக்கு, மற்ற நபர்களுக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்குவோம்? கொடுக்க ஆரம்பிக்கும். அவள் மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போது? அளவுக்கு மிஞ்சி அது ஆஸ்வதிக்கப்படும் போது தான் நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா தேவன் எப்படி விரும்புகிறா? அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அளவுக்கு மிஞ்சின இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும், அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்தவர்கள் நம்ம இடத்துல வாங்கினதான் அவங்க என்ன அடைவாங்க? சந்தோஷப்படுவாங்க.
அப்போ பேதுரு படகு மட்டும் நிரம்பியிருக்கமானால் அது பேதுருக்கு மட்டும்தான் சந்தோஷம், அது பேதுருக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனால் அந்த படகுல என்ன இருக்குது? அவன் கூப்பிட்டு, இல்லைப்பா இந்த படகு என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாத போல் இருக்குது, அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த படகுலும் அள்ளி ஏதோ கொஞ்சமாக கொடுக்கல. அந்த படகு என்ன செஞ்சான்? அந்த படகும் நிரம்பத்தக்கது அளவுக்கு அந்த படகும் அந்த அளவுக்கு. அப்போ ஒரு படகு, அதில் ஒரு அதிசயம் பாருங்களேன், ரெண்டு படகுல போடும்போதே படகு என்ன செய்ய போதான்? அமில முழுகிரும் போல் இருக்குது. ஆனால் ஒரு படகு வந்து என்ன செய்யலை, முழுகலை இல்லையா? இப்போ தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அதில் அப்படி என்ன செய்யுது? நம்ம கலந்து வருது. உன் அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ அதிசயம் என்ன அதிசயம்? 2 படகுகளை எடுத்து போட்டாலே படகு என்ன செய்ய போதான்? முழுக போகுதுன்னா, அமிழ்ந்து அப்படியே முழுகிற போகுதுன்னா, ஒரு படகு வந்து எப்படி இருக்கும்? ஆல்ரெடி முழுகி இருக்கணும், ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கணும்? முழுகி இருக்கணும். ஆனால் தேவன் என்ன செய்யலை, முழுக விடலை. அப்போ அடுத்தவர்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்பினா அன்றைக்கு ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? அடுத்தவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு. அப்போ நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு மிஞ்சி, நமக்கு நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கும் அதை கொடுத்து தேவன் என்ன செய்கிறார்? அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்து அப்படின்னு. இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன், ரொம்ப நாளாக சந்தோஷப்படுத்துவேன், அப்படியே என்ன செய்ய கடத்த தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் அப்படியே பேசிக்கிட்டு வர்றதை நாங்கள் உணர்றோம். அப்போ இப்போ சொல்கிறது இன்னைக்கு காலையிலும் அதை பற்றி தான் கவனித்தோம். என்ன கவனித்தோம்? கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறா. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படி வைக்க விரும்புகிறார்? சந்தோஷமாக வைக்க விரும்புகிறார் அப்படின்னு இன்றைக்கி காலையில் சேனா கவனித்தோம். அப்போ இப்போ கவனிக்கிறது சந்தோஷம் உனக்கு மட்டும் இல்லைப்பா, அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன்? உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறது ஒரு ஆசீர்வாதம், நம்ம மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கிறது மற்றொரு ஆசீர்வாதம். அப்போ தேவன் என்ன விரும்புகிறா? அடுத்தவர்களும் என்ன செய்யணும்? உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்லை, நீ மட்டும் சந்தோஷமாக இருந்து விடாத, அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஒரு மிதமிஞ்சின ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மிதமிஞ்சின ஆசீர்வாதம், இல்லை அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம், இல்லை அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம், ஒரு மிதமிஞ்சின ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது தான் அடுத்தவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? சந்தோஷப்படுத்த முடியும். அப்போ ஒரு படகுல 2 படகுல வச்சாலே அந்த மீன் என்ன செய்யும்? 2 படகுமே முழுகிற அளவுக்கு இருக்குன்னா அதை ஒரே படகுல கர்த்தர் கொடுக்குறனா எப்படி இருக்குது? அடுத்த படகுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த படகை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த பேதுருவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை எப்போ தேவன் கொடுக்க விரும்புகிறார்? ஒரு அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தர் அங்கே என்ன செய்ய விரும்புகிறார்? ஏதோ இருக்கிற இடத்துலையே அப்படி ஆஸ்வத்தை கொடுக்க விரும்புகிறாரா? இருக்கிற சூழ்நிலையிலே அந்த ஆஸ்வத்தை கொடுக்க விரும்புகிறாரா? நீ எப்படி வேணாலும் இருப்பா, நான் உன்னை என்ன செய்கிறேன்? அப்படி அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறேன், அளவுக்கு மிஞ்சி உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அடுத்தவர்களும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரா? இல்லை தேவன் அந்த அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கணும், அங்கே தேவன் எதிர்பார்க்கறது என்ன, இல்லை தேவன் செய்ய வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னாக்க, நம்ம கொஞ்சம் அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை கவனித்தா 4வது வசனத்தை 1வது வசனத்தை வந்து வாசிக்கணும். அங்கே கரையில் என்ன செய்கிறாங்க? கரையிலே நிற்கிற 2 படகு அது எங்கே நிற்குது? கரையில் நிற்குது. அந்த கரையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் மாத்திரம் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் மாத்திரம் ஒரு அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. ஏன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கரையில் நிற்கிற 2 படகுகளை கண்டார். 2 படகு நிற்குது, கரையில் இருக்குது. 2 படகு நிற்குது, கரையில் நிற்குது. அந்த கரையில் நிற்கிறது என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த படகுல ஏறுறாரு. அந்த படகு யாருடையதாக இருக்குது? சீமோனதான் இருக்கிறது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அப்படின்னாரு. சற்றே தள்ளுறதுன்னா அது எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். சற்றே தள்ளுறதுன்னா என்ன செய்யலாம்?
அது வலது பக்கமாகவும் இருக்கலாம், அது இடது பக்கமாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் என்ன, இருக்கிற இடத்துலேருந்து என்ன செய்யுது, ஒரு சின்ன செயல்பாடு சற்று கொஞ்சம் என்ன செய்வதுன்னா கொஞ்சம் தடுது. அப்போது ஒரு சாதாரணமான செயல்பாடுகள் ஒரு மனிதனுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. அப்போ அந்த சற்றே தள்ளுகிற போது அந்த படகுகளை என்ன செய்யலை, கரையில் இருக்கும்போதும் ஒன்றும் செய்யலை. அப்படி சொன்னால் சாதாரணமாக எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, நம்ம சாதாரணமாக இருக்கிறோம், எந்த விதமான செயல்பாடுகளும் எனக்குள்ள இல்லை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான எந்த ஒரு விதமான செயல்பாடும் எனக்குள்ள இல்லைன்னா என்னுடைய படகு எப்படி தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும், வெறுமையாக தான் இருக்கும். ரெண்டாவது கருத்தை கவனிச்சின்னா, ஒரு சாதாரண செயல்பாடு சற்று தள்ளு அப்படின்னா ஒரு சாதாரண அந்த படகு என்ன செய்ய போகுது, நிற்கிற இடத்துலேருந்து சற்று அசையுது இல்லையா. முதல்ல அந்த படகு எப்படி இருக்குது, அசையாமல் நிற்கிது, அசையாமல் அப்படியே கரையில் நிற்கிது. அப்போ கரையில் நிற்கிற வரைக்கும் அந்த படகுல என்ன இல்லை, ஒரு ஆசீர்வாதம் அங்கே இல்லை. அவர்களே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்லை, அவர்களே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் நம்மளே சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா நம்முடைய செயல்பாடுகள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான எந்த ஒரு செயல்பாடும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த வீடு எம்டியாக இருக்கும், எந்த வீடு வெறுமனையாக இருக்கும், எந்த வீடு அவர்களுக்கு கொடுக்கறக்கு ஆசீர்வாதமே அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்லை, பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கண்டு என்ன செய்ய முடியல, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படின்னா ஒன்று நான் அழகாக புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான இல்லை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கான எந்த ஒரு செயல்பாடுகளும் அங்கே இல்லை, அங்கே என்ன செய்யலை இல்லை. ஆனால் அந்த படகு எப்படி இருக்குது, சும்மா நின்று இருக்குது இல்லையா. அந்த படகு என்ன செஞ்சுருக்குது, கரையில் சும்மா நின்று கிடக்குது. இதை மத்திய 21ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்க முடியும் இல்லையா. என்ன, ஒரு எஜமான் காலையிலே எழுந்து 6 மணிக்கே எழுந்து எங்கே போகிறாரு, தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையை அமர்த்தும்படி ஆட்களை கொள்ளும்படி போனார். காலையில் 6 மணிக்கு புறப்பட்டார். ஒரு சில பேர் என்ன செஞ்சார், வேலைக்கு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு, கொஞ்சம் பேர் வேலைக்கு வந்தாங்க. 9ஆம் மணி நேரத்திலும் போனார், கொஞ்சம் பேரை கூப்பிட்டாரு, வேலைக்கு வந்தாங்க. இப்போ 11ஆம் மணி வேலைக்கு நேரத்திலும் போகிறார். அங்கே போய் கேட்குறார், கடத்தெருவில் சும்மா நிற்கிறவர்களை கண்டு, கடைத்தெருவில் சும்மா நிற்கிறவர்களை கண்டு நீங்கள் ஏங்க சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். ஏன் சும்மா இருக்கிறீங்க? உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வேலை கொடுக்கறது யாருமே இல்லை, எங்களுக்கு யாருமே வேலைக்கு என்ன செய்யலை, கூப்பிடல. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. திராட்சைத்தோட்டம் வந்து என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க. அப்போ திராட்சையில் வேலை செஞ்ச உடனே 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. இந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சது என்ன உண்டாச்சு, பிந்தி வந்தவர் முதற்கொண்டு முந்தி வந்தவர் வரைக்கும் எல்லாருக்கும் கூலி கொடு. எவ்வளோ கூலி கொடுத்தாங்க, ஒரு ஆளுக்கு 1 பணத்தை கொடுத்தாங்க இல்லையா. ஒரு ஆளுக்கு 1 பணத்தை என்ன செய்கிறாங்க, கூலியாக கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 1 பணத்தை என்ன செய்கிறாங்க, கூலியாக கொடுக்குறாங்க. அந்த 1 பணம் என்ன உண்டாக்குச்சு, பின்னாடி வந்தவனுக்கு வேதனை உண்டாக்குச்சு, முன்னாடி வந்தவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. முன்னாடி வந்தவன் காலையில் 6 மணிக்கு வந்தவன் என்ன செஞ்சான், ரொம்ப வேதனைப்பட்டான். என்னங்க இப்போ தான் வந்தான், அவனை என்ன பண்ணிட்டீங்க, அவனை என்னையே சமமாக்கிட்டீங்களே, நாங்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தை என்ன செஞ்சோம், நாங்கள் சகிச்சோமே, எங்களுக்கு இவன் 11 மணி மட்டும் 1 மணி நேரம் மட்டும் தான் வேலை செஞ்சான், அவனை என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் சமமாக்கிட்டீங்க அப்படின்றான். நான் அந்த 6 மணிக்கு வந்தவனை பற்றி சொல்லலை, 11ஆவது மணிக்கு வந்தவனை பற்றி சொல்கிறேன் இல்லையா. இந்த 11ஆவது மணி நேரத்துக்கு வந்தவன் 1 மணி நேரம் வேலை செஞ்சான், எவ்வளோ காசை வாங்கிட்டான், 1 பணத்தை வாங்கிட்டான், 1 பணத்தை வாங்கிட்டான். இப்போ பின்னாடி வந்தவனுக்கு ஒருவேளை நிறைய கொடுத்துருப்பார்னா இந்த 11ஆவது மேலைக்கு வந்தவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கும். என்ன சங்கடம், என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம கொஞ்சம் முன்னாடி கூட வந்திருந்தா இன்னும் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சம் காசு கிடைச்சிருக்குமே அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் வருத்தத்தோடு போயிருக்கலாம். ஆனால் 11ஆவது மணி நேரக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு எவ்வளோ பணம், 1 பணம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறான், அவனுக்கு எவ்வளோ பணம், 1 பணம். அவன் பார்க்குறான், ஆனால் பரவாயில்லையே, நம்ம 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சோம், நமக்கு எவ்வளோ காசு கிடச்சிருச்சு, அவனுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அந்த அளவுக்கு எனக்கும் கிடைச்சிடுச்சு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இருந்துச்சு இல்லையா.
11வது மணி நேரத்துக்கு வந்தவன் ஒரு பணம் வாங்கி சந்தோஷப்பட்டு போயிருப்பானா, கஷ்டப்பட்டு போயிருப்பானா? ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருப்பான். ஏன் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு வந்தவனுக்கும் அவ்வளோ தான் கொடுத்தாரு, நான் இப்போ தான் வந்தேன், எனக்கும் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறா, அப்படின்னா பரவாயில்லையே அப்படின்னு சந்தோஷப்பட்டு போனான். இந்த சந்தோஷம் எது வரைக்கும் அவனுக்கு இல்லை? சும்மா இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷம் அவனுக்கு இல்லை. எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எனக்கு என்ன செய்யலை, எனக்கு வேலை கிடைக்கலையே, என்னை யாரும் வேலைக்கு கூப்பிடலையே அப்படின்ற மன வருத்தத்தோடு கூட அவன் இருக்கிறான். அப்போ யார் மன வருத்தத்தோடு கூட இருப்பாங்க? எந்த விதமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத ஒரு நபர்கள் எப்படி இருப்பாங்க? வருத்தத்தோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க, கஷ்டத்தோடு இருப்பாங்க, துக்கத்தோடு இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்து அவங்களால என்ன செய்யவே முடியாது, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஏன் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா, உன்னை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தேவன் என்ன செய்யலை, பார்க்கல. அப்போ ஆசீர்வாதத்துக்குரிய எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் போனதுனால அந்த குடும்பத்தை, அந்த நபரை தேவன் என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியல. அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுனால அவங்க எப்படி பட முடியல, சந்தோஷப்பட முடியல. நான் சொல்கிறது, அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியல, சந்தோஷப்பட முடியல. அவர்களுக்கு அவர்களே என்ன செய்ய முடியல, சந்தோஷப்பட. இது முதல் கூட்டம். என்ன கூட்டம்? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான எந்த ஒரு செயல்பாடு அவங்களுக்குள்ள இல்லை. அப்போ சும்மா கடத்தில் சும்மா கிடக்கிறாங்க. எது வரைக்கும்? காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எப்படி நிற்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு அசைவுமே இல்லை. இந்த 2 படகுகளும் எப்படி இருக்குது, சும்மா நிற்குது இல்லையா? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 2 படம் எப்படி நிற்குது, கடலில் கரையிலே சும்மா நிற்குது. எந்த ஒரு அசைவுமே இல்லை, எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை. அப்போ சும்மா நிற்கும்போது என்ன கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. அதை பார்த்து என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்பட முடியாது. இது முதல் பகுதி. 2வது பகுதி என்ன, அவன் சொன்னான், கொஞ்சம் அசைஞ்சான் இல்லையா? ஒரு 1 hour ஒர்க் பண்ணான். 1 hour என்ன செஞ்சான், 1 மணி நேரம் என்ன செஞ்சான், வேலை செஞ்சான். இப்போ இயேசு சொன்னார், இந்த படகை சற்று அப்புறம் தள்ளுங்கள் அப்படின்னார் இல்லையா? சற்று அப்புறம். இப்போ எவ்வளோ நேரம் தான் அந்த சற்றுன்றதை அங்கே எப்படி புரிஞ்சுக்கலாம்? 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரம் தான். ஒரு சின்ன செயல்பாடு இருக்குது. ஒரு சின்ன செயல்பாடு என்ன கொண்டு வந்துச்சு, அவன் வரைக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்துருச்சு. ஒரு சின்ன செயல்பாடு என்ன கொண்டு வந்துச்சு, அந்த 11ஆம் மணி வேலைக்கு வந்தானே அவனை என்ன கொண்டு வந்துச்சு, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணான், 1 மணி நேரம். அதான் அதை சொல்லி இந்த படகு என்ன செய்கிறாரு, கொஞ்சம் அசைப்பான், கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் செயல்படுத்து, கொஞ்சம் செயல்பாடு வந்தாலே அந்த தேவன் என்ன செய்வா, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள தேவன் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்போ எந்த விதமாக சந்தோஷமே இல்லைன்னு என்ன அர்த்தம், அவங்க கிட்ட எந்த ஒரு செயல்பாடுமே இல்லைன்னு அர்த்தம். அவங்ககிட்ட எந்த ஒரு செயல்பாடுமே. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று எபிரேயன்னு சொல்கிறார் இல்லையா? நம்முடைய அன்புள்ள பிரயாச கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஒரு நாள் தேவன் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். சின்ன செயல்பாடு இருந்தால் கூட அதற்கேற்ற கூலிய கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆண்டவர். சின்ன ஒரு செயல்பாடு இருந்தாலும் அந்த செயல்பாடுக்கு ஏற்றபடி என்ன செய்ய கொடுக்கிறவர், கூலியை கொடுக்குற ஆண்டவர், நியாயமாய் கூலியை கொடுக்குற ஆண்டவர். போய் சொன்னார், நீங்கள் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய, உங்களுக்கு நியாயமான என்ன செய்வேன், கூலி கொடுப்பேன். அப்போ அந்த 1 மணி நேரம் செஞ்சதுக்கு நியாயமான கூலி எவ்வளவு, 1 பணம் இல்லையா? ஆனால் செயல்படாத வரைக்கும் அவனையும் சந்தோஷப்படுத்தலை, அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தலை. அவனையும் சந்தோஷப்படுத்தலை, அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தலை. எப்போ, எந்த ஒரு செயல்பாடுகளுமே இல்லாத போது. 2வது என்ன, ஒரு சின்ன செயல்பாடு, ஒரு கொஞ்சம் செயல்பாடு, ஒரு சின்ன செயல்பாடு வந்த உடனே அது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தலாம், ஆனால் அவனை சந்தோஷப்படுத்திடுச்சு. ஒரு சின்ன செயல்பாடு அவனுக்குள்ளே வந்துச்சு. யாருக்குள்ள, அந்த 11ஆவது மணி வேலைக்கு போனக்குள்ள ஒரு சின்ன செயல்பாடு வந்து 1 hour ஒர்க் பண்ணான் இல்லையா? 1 மணி நேரம் வேலை செஞ்சான். இந்த 1 மணி நேரம் வேலை செஞ்ச ஒரு சின்ன வேலை என்ன கொண்டு வந்துச்சு, அவனை சந்தோஷப்படுத்துச்சு, ஆனால் அடுத்தவனை சந்தோஷப்படுத்தலாம் இல்லையா? இப்போ அவனோட வேலை செஞ்சான் யார், 6 மணிக்கு வேலைக்கு போனான். அவன் என்ன சொன்னான், சந்தோஷப்பட்டானா இல்லை இல்லையா? அவன் வேதனைப்பட்டான் இல்லையா? அப்போ அடுத்தவங்களை என்ன செய்யாது, ஒரு சின்ன செயல்பாடு இருந்தால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தலானோ, ஆனால் யாரையாவது சந்தோஷப்படுத்தும், அவர்களையாவது என்ன செஞ்சிடும், சந்தோஷப்படுத்தும். இன்றைக்கி நான் செய்கிற செயல்பாடு என்ன கூட சந்தோஷப்படுத்தலாம். என்ன அர்த்தம், ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு என் செயல்பாட்டில் கர்த்தர் பார்க்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான்.
கத்தை என்ன செய்யலை, பார்க்கல. ரெண்டாவது என்ன, நான் வரைக்கும் என்ன இருக்கிறேன், ஏதோ பரவாயில்ல, என் வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் வரைக்கும் நிம்மதியாக இருக்கிறேன், பரவாயில்லப்பா, ஏதோ பெருசாக இல்லைனா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன், கொஞ்சம் வருத்தம் இல்லாமல் இருக்கிறேன், கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் இருக்கிறேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்னைய விட இப்போ என்னது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன செயலாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அப்போ எதுவுமே செய்யலைன்னா எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, எதுவுமே செய்யலைன்னா எதுவுமே கிடைக்காது. ரெண்டாவது என்ன, கொஞ்சமாவது செயல்பட்டா கொஞ்சமாவது கிடைக்கும், கொஞ்சமாவது என்ன செய்யும். இப்போ அவனுக்கு செயல்பட்டான், 1 மணி நேரம் ஒர்க் பண்ணான், கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு, கிடச்சிச்சு. அதை வச்சு அவன் ஓகே பரவாயில்லப்பா, ஓஹோ அப்படின்னு இல்லைனா கூட, அடுத்தவங்க அளவுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் என்ன இருக்கிறேன், கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் இருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே தேற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அவனுக்கு அவனே சந்தோஷப்படுத்திக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இதையும் தாண்டி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஆசீர்வதிக்க வருவான். அதுதான் 3வது ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் என்ன, ஒன்றுமே கிடையாது. ஏன் கிடையாது, ஒரு செயல்பாடுமே இல்லை, சும்மா நிற்குது படகு, சும்மா நிற்குது படகு. அதனால் என்ன செய்ய முடியல, ஒன்றையும் செய்ய முடியல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த படகுல இயேசு ஏறி கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் தள்ளுப்பா, கொஞ்சம் அப்படி தள்ளுப்பா, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சற்று தள்ளு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் தள்ளுங்கனாக்கா சைடில் தள்ள தான் சொல்கிறாரு, உள்ளே தள்ள சொல்லலை இல்லையா. என்ன செய்ய சொல்கிறாரு, கொஞ்சம் அசைது அந்த படகு. அந்த படகு என்ன செய்யுது, சற்று தள்ளுங்கன்னா, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னா என்ன சொல்கிற அர்த்தம். இப்போ நான் போகும்போது என்ன செய்வான், போகிறோம் கொஞ்சம் தள்ளுங்கன்னு என்ன அர்த்தம், சைடில் வேணால் தள்ள சொல்கிறார். சைடில் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் அசைய சொல்கிறார். கொஞ்சம் செயல்பாடு வந்த உடனே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா, சரி இந்த படகை நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். கடகு என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார் இல்லையா. இந்த படகு நின்றுக்கிற வரைக்கும் வலைய ஆண்டவர் என்ன செய்யலை, வலையை போடுங்கன்னு சொல்லலை. எப்போ சொன்னார், இந்த படகு கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் அங்கும் இங்கும் என்ன பண்ணுது, கொஞ்சம் செயல்பாடு ஆரம்பிக்குது, கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்குது. இந்த செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் என்ன செய்ய விரும்புகிறார், இந்த படகை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த படகை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த படகை ஆசீர்வதிக்கிறது அடுத்தவர்களையும் ஆசீர்வாதம் எப்போ கிடைக்குதுன்னா, 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போ அப்படின்றார். எங்கே தள்ளி போ, அப்போ கடகு எங்கே நிற்குது, கரையில் நிற்குது. இந்த கரையில் நிற்கிற படகு என்ன செய்யுது, இப்போது அசைய ஆரம்பிச்சிச்சு. இந்த அசைய ஆரம்பிக்கிறதில்ல, கொஞ்சம் அங்கங்கே என்ன பண்ணி நிற்குது, கொஞ்சம் செயல்படுது. உன் செயல்பாடு இப்போ தான் நின்றுக்கிற, அது நின்று ஆஸ்வதிக்க முடியாது. ரெண்டாவது என்ன செய்கிற, சாதாரணமாக செயல்படும் போது என்ன செய்ய முடியாது, அதிகமாக ஆஸ்வதிக்க முடியாது. உன் செயல்பாடை கொஞ்சம் அதிகமாக்கு. இப்போ ஆழத்தால் தள்ளின போகிறதுக்கும் சற்றே தள்ளுறதுக்கு என்ன வித்தியாசம், சற்றே தள்ளினா கொஞ்சம் அசைஞ்சா போதும் இல்லையா, கொஞ்சம் செயல்பட்டால் போதும். ஆனால் ஆழத்துக்கு போகணும்னா சில தடைகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கும், தாண்ட வேண்டியதாக இருக்கும். சில தடைகளை தாண்ட வேண்டியதாக இருக்கும், சில கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தேவன் என்ன விரும்புகிறா, உன்னை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கணும்னா இப்போ இருக்கிற செயல்பாடு போதாது, இன்னும் செயல்பாடு கொஞ்சம் என்ன பண்ணு, அதிகப்படுத்து. உன் செயல்பாடை கொஞ்சம் நீ அதிகப்படுத்து. இன்னும் உன் செயல்பாடை கொஞ்சம் அதிகப்படுத்தினாதான் அடுத்தவர்களும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய முடியும், நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் என்ன பண்ண, சற்றே தள்ளுன்னு முதல்ல சொன்னார், கொஞ்சம் செயல்படுப்பா அப்படின்னு சொன்னார். இந்த செயல்படும் போது தான் என்ன செய்ய விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு நினச்சாரு. ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதம் உன்னோடு கூட நிற்காம அடுத்தவர்களையும் சேர்த்து ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இன்னும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் வேலை என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு. அப்போ இருக்கிற வேலையை, செய்து கொண்டிருக்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து செயல்பட ஆரம்பிச்சோன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோன்னா அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். இப்போ அடுத்தவங்கள எப்போ அந்த படகு 2 படகு நிரம்பத்தக்கத அளவுக்கு ஒரு படகுல நிரம்பிச்சு, கரையில் நிற்கும் போது இல்லை இல்லையா, கரையில் நிற்கும் போது இல்லை, சற்று அப்புறம் இப்புறம் போயின்னு வந்து நிற்கும் போது இல்லை இல்லையா. எப்போ, இன்னும் கொஞ்சம், இன்னும். அப்போ இது வரைக்கும் செயல்பட்டா, சும்மா நினைந்தார், இப்போ செயல்பட ஆரம்பித்தார். எவ்வளோ செயல்பட்டார்னு தெரியாது பேதுரு. இந்த செயல்பாடு என்ன செய்ய முடியாது, இந்த செயல்பாடை வச்சு மட்டும் என்ன செய்ய முடியாது,
பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, மிதமிஞ்சின ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு என்ன பண்ணு போ. அப்படி போனா உன் செயல்பாடு, இப்போ செயல்பாட்டு இருக்கிற இந்த செயல்பாடோடு கூட என்ன செய், இன்னும் செயல்பாடு அதிகமாகணும். அப்போ அதிகமான ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு அதிகமான செயல்பாடுகள் நமக்கு வேணும். அதிகமான ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு ஒரு அதிகமான செயல்பாடுகள் எனக்கு வேணும். எனக்கு ஆசீர்வாதமே வேணான்னா நீ செயல்படவே வேண்டியதில்லை, உனக்கு அது ஒன்றும் பிரச்சனை, நீ செயல்படத்தே தேவையே இல்லை. நீ செயல்படலைன்னா ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. ரெண்டாவது என்ன, சும்மா என்ன செய்கிறேன், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு 1 2 என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன், ஏதோ 1 2 அப்படி செஞ்சிட்ருக்கிறேன், இல்லை 1 நாள் 2 அப்படி செஞ்சிட்ருக்கிறேன், முடிஞ்சதை செய்கிறேன், பெருசாக செய்யலை ஆனால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, சரி முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கிறேன், பரவாயில்லதான். நீ உன் வரைக்கும் என்னவா இருக்கலாம், சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுனா ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் இன்னொரு என்ன, உன் ஸ்ட்ரெயின் பண்ணி உன் திறனைக்கு தாண்டி இப்போ செயல்படுகிற செயல்பாட்டோடு கூட இன்னும் நான் என்ன செய்கிறேன், இன்னும் நான் கொஞ்சம் கூட்டுறேன், இன்னும் என் செயல்பாட்டை என்ன செய்கிறேன், கொஞ்சம் அதிகரிக்கிறேன், இன்னும் என் செயல்பாட்டை என்ன செய்கிறேன், கொஞ்சம் வேகப்படுத்துகிறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்ய விரும்புகிறேன், ஸ்ட்ரெயின் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா கரையில் அதாவது சைடில் தள்ளுறது ரொம்ப ஈஸி, சைடில் தள்ளுறது ரொம்ப ஈஸி, எதிர்நீச்சல் போடுவது ரொம்ப கஷ்டம். இப்போ ஆண்டவர் எங்கே தள்ள சொல்கிறாரு, முதல்ல சைடில் தள்ள சொன்னார். அப்படின்னா ஒரு எளிமையான வேலையை செய்ய சொன்னார். ஒரு எளிமையான வேலை. என்ன வேலை, சும்மா கரையில் நின்று இப்படி அப்படி தள்ளுறதுக்கு கொஞ்சம் எளிமையான வேலை இல்லையா. கால் தலையில் பட்டுக்கிட்டே படகை என்ன செய்யலாம், தள்ளலாம் இல்லையா. நம்ம கீழே இறங்கி நின்றுட்டு சிரமம் இல்லாமல் என்ன செய்யலாம், சும்மாட்டி தள்ளிட்டு போகலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஆழத்துக்கு போகணும்னா இப்போ 2 காலம் தரையை விட்டு என்ன செஞ்சிடணும், எடுக்கணும். 2 காலம் தரையை விட்டு எடுக்கணும். இப்போ 2 காலம் தரையை விட்டு எடுத்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஆழத்துக்கு போனால் கடல் என்ன செய்யும், அலை அடிக்கும் இல்லையா. கடல் என்ன செய்யும், அலை அடிக்கும் இல்லையா. அந்த கடலை அலை அடிக்கும் போது இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சில போராட்டங்களை தாண்டி நீ என்ன செய்யணும், நீ முன்னாடி போகணும். சில போராட்டங்களை தாண்டி நீ முன்னாடி போகணும். அப்போ முன்னாடி இன்னும் என்ன செய்யணும், உன் வேலையை கொஞ்சம் அதிகரிக்கணும். இது வரைக்கும் சைடில் தள்ளும்போது ஒரு பிரச்சனை கிடையாது, காலைல தரவணிக்கணும், நேரம் கிடைக்கும் போது என்ன செஞ்சேன், அப்படி 1 2 செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன, இதை 2ஐயும் தாண்டி கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியது இருக்கணும், நீ ஸ்ட்ரெயின் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்ன செய்யும், சில போராட்டங்கள் வரும். படகை சைடில் தள்ளி நிற்கும் போது என்ன வரல, எந்த போராட்டமும் கிடையாது. அவர் பாட்டோட தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறா, தண்ணி வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, ஆழத்துக்கு போகணும்னு சொல்கிறார். ஆழத்துக்கு, இப்போ ஆழத்துக்கு போகணுனாக்கா படகு என்ன செய்யணும், திரும்ப ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா. இப்போ படகு இப்படி இருக்குது அப்படின்னா இது என்ன செய்யுது, தண்ணி இப்படி தள்ளிட்டு இருக்கிறார். இப்போ என்ன செய்யணும், படகு ரிட்டர்ன் ஆகணும், தன்னை அது என்ன பண்ணணும், டேர்ன் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும், முன்னேறி போகணும். உள்ளே என்ன செய்யணும், போகும்போது இப்போ அலை என்ன செய்யும், இந்த படகை தாக்கும். இந்த படகு என்ன செய்யும், தாக்கும். இந்த படகை தாக்கும் போது இந்த படகு என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. ஒன்று அப்படி நின்றுடவும் கூடாது, ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது, நீ பின் வாங்கிடவும் கூடாது. அப்போ ஒன்று அங்கே ஸ்ட்ரக் ஆகிட்டாலும் அந்த பிரச்சனை தான், ரெண்டாவது என்ன பின்னால் வாங்கிட்டாலும் பிரச்சனை தான். என்ன செய்ய முடியாது, ஒரு அதிகமான மீனை அதில் என்ன செய்ய முடியாது, அதில் கொண்டு வர முடியாது. அதில் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. எப்போ ஒன்று அப்படியே சரி அலை அடிக்குது அப்படின்னு அப்படியே ஸ்டக், அந்த படகு அதே இடத்துல இப்போ அலை முன்னாடி போகுது, படகு என்ன செய்ய போகுது, அப்படி கடலை உள்ளேருந்து ஒரு அலை வருது. இப்போ அலை வந்து என்ன செய்யும், இந்த படகு மேலே மோதும், படகு மேலே மோதும். இந்த படகு மேலே மோதும் போது இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது, இந்த அலையை தாண்டி இந்த படகை கொண்டு போகணும். இந்த அலையை தாண்டி என்ன செய்யணும், படகை கொண்டு போகணும். இப்போ என்ன செய்யணும், இப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்குது. அப்போ சிரமத்தை பார்த்துட்டு நம்மளால் முடியாதுன்னு நினச்சேன்னா ஸ்ட்ரக் ஆகிடுவேன். இது எப்படி தாண்டி போகிறது அப்படின்னு நினச்சி நீ யோசித்து துடுப்பை போடுறதையோ செயல்பாட்டையோ நிறுத்தணுன்னா என்ன செஞ்சிடும், படகு அங்கே ஸ்டாப் ஆகிடும். அப்போ அங்கே படகு நின்றுடுச்சுன்னா இந்த படகுல என்ன செய்ய முடியாது, ஒரு அளவுக்கு மிதமிஞ்சின ஒரு மீனை என்ன செய்ய முடியாது, இந்த படகுல வைக்க முடியாது. இந்த படகுல அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அப்போ அந்த படகு என்ன செய்யக்கூடாது, ஸ்ட்ரக் ஆகக்கூடாது, செய்கிற வேலையை என்ன பண்ணிடக்கூடாது, அங்கேயே நின்றுடக்கூடாது. ஏதோ ஒன்று செஞ்சு நிற்கிறேன், அவ்வளோதான் என்னால் முடியும், இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு நின்றுட்டேன்னா என்ன இருக்கணும், ஒருவேளை வரைக்கும்
உன் வரைக்கும் உன்னை தேவன் ஆசீர்வதிச்சு வைக்கலாம். ஆனால் மாறாக என்ன, இல்லை இல்லை, என் கொடுக்குற ஆசீர்வாதம் அடுத்தவர்களையும் ஒரு மிதமிஞ்சின ஆசீர்வாதமாக நான் வாழ விரும்புகிறேன், ஒரு மிதமிஞ்சின ஆசீர்வாதத்துக்குள்ள நான் இருக்க விரும்புகிறேன், ஒரு அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தில் நான் வாழ விரும்புகிறேன், ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோடு இல்லாமல் ஒரு அன்லிமிட்டோட ஆசீர்வாதத்தோடு நான் வாழ விரும்புகிறேன்னு நினச்சேன்னா உன் செயல்பாடை நீ செஞ்சு ஆகணும். கொஞ்சம் நீ வேகப்படுத்தி ஆகணும், கொஞ்சம் நீ அதிகப்படுத்தி ஆகணும். உன் செயல்பாடு குறைய 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 ஆசீர்வாதம் என்னாயிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உன் செயல்பாடுகளை அதிகரிக்க என்னாயிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ அலை வருது, இந்த அலை படகு மேலே என்ன செய்யுது, மோதுது. இந்த படகு மேலே மோதுதுன்னு தெரிஞ்சு அலை வருது. சில நேரத்தில் அலை வருது பார்த்தாலே படகை நிப்பாட்டிடுவாங்க இல்லையா. ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சா என்ன செஞ்சிருவோம், அந்த நம்ம ஸ்டக்காகி நிற்குவோம். சரி எப்படி இதை தாண்டது, என்ன பண்ணுறது அப்படின்னு நிற்கிறோம். ரெண்டாவது என்ன, சரி நமக்கு வேண்டாம், இந்த தொந்தரவே நமக்கு வேண்டாப்பா அப்படின்னு பின்வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஒன்று அதே இடத்துல ஸ்டக் ஆனாலும் அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்க முடியாது. ரெண்டாவது என்ன, இது நமக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டாலும் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. இதையும் தாண்டி நான் என்ன செய்ய விரும்புகிறேன், இன்னும் கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்கிறேன், போராடுறேன், இன்னும் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறேன், நான் தேவனில் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னும் நம்ம செயல்பாடுகளை கொஞ்சம் வேகப்படுத்தினா, இப்போ சாதாரணமாக அலையில்லாத போது சாதாரணமாக துடுப்பு போட்டாலே படகு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அலை வரும்போது அதை விட என்ன செய்யணும், கொஞ்சம் ஞானமாக என்ன செய்யணும், இந்த துடுப்பை போடணும். இன்னும் கொஞ்சம் வேகமாக என்ன செய்யணும், துடுப்பை போட்டால் தான் இந்த படகு என்ன செய்ய முடியும், அடுத்த படிக்கு போகும். அப்போ தான் இந்த படகு ஆழத்துக்கு போகும். அப்போ கரையில் என்ன இருக்காது, ரெண்டு படகு நிரப்பத்தக்கத அளவுக்கு மீன்கள் இருக்காது. ரெண்டு படகு நிரம்பத்தக்க மீன் எங்கே இருக்குன்னா கொஞ்சம் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் நீ முன்னாடி போ, இன்னும் கொஞ்சம் செயல் என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்து, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணு, நீ வேகப்படுத்து. இதை இன்னும் நல்லா விளங்கிக்கணும்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் போவார் இல்லையா. எலிசா போய் நின்ன உடனே சொல்லுவார், போய் யோர்தானில் 7 தரம் என்ன செய், முழுகு அப்படின்னு பாரு, 7 தரம் முழுகு அப்படின்னு இல்லையா. இந்த 7 தரம் முழுகிறத இந்த படகை 7 ஸ்டெப்பாக அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. நாகமான் 7 தரம் முழுகிறதையும் இந்த படகு 7 ஸ்டெப்பாக முன்னாடி போகிறது என்ன செய்யலாம், கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ ஒரு முறை நாகமான் முழுகினா என்ன செய்யுது, படகு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகுது. 2 முறை முழுகினா செய்வது ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி போகுது. அப்போ 6 முறை முழுகிட்டார். என்ன இல்லை, ஒன்று அப்படியே இருக்குது, அந்த குஷ்டரோகம் அப்படியே இருக்குது. ஒன்று என்ன செய்யுது, ஒரு மாற்றமே தெரியல. என்னையா 6 முறை என்ன பண்ணிட்டோம், நம்ம முழுகிட்டோம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ணோம். இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம். இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கிறோம், கஷ்டப்படுக்கிறோம். இத்தனை மாதமாக என்ன செய்கிறோம், நம்ம உழைச்சிருக்கோம். என்ன செய்ய முடியல, இன்னும் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியலையே. ஒரு சின்ன மாற்றம் கொடுத்தா கூட எப்படி இருக்கும், ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சால் கூட எப்படி இருக்கும், கொஞ்சம் உற்சாகம் வரும். பரவாயில்லப்பா என்ன செய்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணோம், பரவாயில்ல அப்படின்னு உற்சாகம் வந்துடும் இல்லையா. இல்லைன்னா என்ன செய்ய, ஏசு என்ன செய்வார், அப்படி ஒரு நடந்து போயின்னு பாரு, ஒரு கண்ணு தெரியாத பிள்ளையை கூட்டு வருவாங்க. ஐயா இந்த பிள்ளைக்கு பார்வை கொடுங்க. உடனே ஏசு கையை வச்சு ஜெபம் பண்ணுவார். அந்த பிள்ளை பார்க்குது, நடக்கிற ஜனங்களை மரங்களை போல பார்க்குது. என்ன வந்துருச்சு, பரவாயில்ல என்ன செஞ்சிச்சு, ஏன்னா ஒன்றுமே தெரியாத என்ன பார்க்குற, இப்போ மரங்களை பார்க்குறாள். இப்போ 2வது முறை என்ன போகுது, இயேசுக்கு நல்ல ஈஸியாக கை தாராளமாக போகுது இல்லையா. மொதல் முறை ஜெபம் பண்ணிட்டு 2ஆம் முறை பார்த்தார், என்ன தெரியுது, ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கணும் என்ன இருக்கும், என்னடா அது வம்பா போச்சு, நம்ம இவ்வளோ தூரம் என்ன செய்கிறோம், இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ சைன் பண்ணுறோம், ஆனால் என்ன செய்ய முடியல, ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலையே. அப்படி ஒரு சோர்வு வந்துடும் இல்லையா, ஒரு சோர்வு வந்துடும் இல்லை. இப்போ 6 முறை முழுகிட்டாரு, 5 முறை முழுகிட்டார், 4 முறை முழுகிட்டார், 6 முறை முழுகிடுறா. என்ன நினச்சிரு, உள்ளேருந்து உடம்பு எப்படி நினச்சிருப்பாரு, இந்த முறை என்ன ஆயிருக்கும், அதை முழுகிருப்பார். ஒருவேளை கையில் இருக்கிறதெல்லாம் போயிருக்கும், காலில் இருக்கிறதெல்லாம் போயிருக்கும், தலையில் இருக்கிறதெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் எழுந்து பார்த்து என்ன இருக்குது, கையும் அப்படியே இருக்குது, காலு அப்படியே இருக்குது, எல்லாம் அப்படியே இருக்குது. அவளோட சோர்ந்து போய் சரி ஒரு கடமை என்ன செஞ்சு பார்ப்போம். இந்த ஒரு முறை, ஏன்னா ஒவ்வொரு முறையும் முழுகி எழும்போது மூச்சு கொஞ்சம் சேர்ந்து பிடிக்கணும். தண்ணிக்குள்ளே முழுகி எழும்போது ஒரு முறை முழுகினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2வது முழுகினா கொஞ்சம் என்ன செய்யணும், ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் மூச்சு பிடிச்சி இதுவாக இருக்கும். அப்படி உள்ளே போய் என்ன பண்ணியிருப்பார், கொஞ்சம் உள்ள முழுக்க கைகளை தடவி பார்த்துருப்பா. ஒரு 2 செகண்ட் எந்த பண்ணி பார்க்கலாம், இருந்து பார்க்கலாம். அப்படி எழுந்துட மாட்டாங்க இல்லையா, அப்படி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எழுதுட மாட்டாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஞானசான குருங்களுக்கு எனக்கு சிரமமே கிடையாது. புதுசாக
ஞானசானம் குருக்கள் எனக்கே கிடையாது, சிரமமே கிடையாது. ஆனால் ஏற்கனவே இந்த சர்ச்சுக்கு போய் வந்திருக்கிறாங்க பாரு, இவங்களுக்கு ஞானசானம் எனக்கு படாத பாடு, எனக்கு படாத பாடு. இந்த ஏற்கனவே சர்ச்சுக்கு போய் வந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க பாரு, இவங்களுக்கு ஞானசானம் கொடுத்து எனக்கு படாத பாடு. போன வாரம் பிள்ளைக்கு 3 முறை கொடுத்து என்ன செய்ய 3 முறை குடிச்சு படாத பாடுபட்டு அவனை முக்கிய எடுக்க வேண்டியதாக போச்சு. அவளுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு அப்படி தான் கொடுத்தான். அது இவளாவது கொஞ்சம் ஹைட்டான ஆள், ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப சின்ன குட்டமான பிள்ளை தான். ஆனால் அவளுக்கே கூட என்ன செய்ய முடியல. அவளுக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி புதுசாக வந்திருக்கிறாங்க, ஈஸியாக அழகாக தலைக்கு முக்கிய எடுத்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் 2வது இந்த பிள்ளை இறங்கினா, புதுப்பாட்டிலேருந்து ஒரு பிள்ளை வந்து இறங்கினா, அவளை முக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணி போச்சு, எனக்கு படாத பாடாகி போச்சு. 2 முறை என்ன செய்ய வேண்டியது இருக்குது. நான் இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா 3 முறை முழுக்க வேண்டியதாக இருக்குது. 3 முறை என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அவளை தத்தி முதி அதுக்கு மீறி பையனை கூட என்ன பண்ணிடுவேன், கழுத்தோட வச்சு ஒரு அழுத்த அடித்துடுவேன். இது பொட்ட பிள்ளையா இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு முழுக்கி எடுக்கிறது சிரமமா இருக்குது இல்லையா. ஒரு முறை முழுக்கிட்டாலும் எப்படி வந்துடலாம், ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். 2வது முதல் முறையாவது பரவாயில்ல, முக்கா வச்சு முழுக்கிட்டா. ஆனால் 2வது முறை பாதி கூட போக மாட்டேங்கிறான். எனக்கு அப்போதான் ஞாபகம், ஞானம் அந்த நாகமணி ஞாபகம் வந்துச்சு. ஒரு முறை முழுகி எழுந்துட்டால் எப்படி இருப்பான், முழுகி எழுந்திருப்பான். 2வது முழுகி என்ன பண்ணியிருப்பான், அப்படி கொஞ்சம் சிரமமாக வந்திருக்கும். ஆனால் 7வது முறை முழுகும்போது எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அந்த சிரமம் பார்க்காம முழுகன பற்றியா, அந்த 7வது முறை எழும்பும்போது தான் எப்படி எழும்புறான், ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிச்சு. நம்முடைய செயல்பாடுகள் ஸ்டக்காகவும் கூடாது, நம்முடைய செயல்பாடுகள் நிறுத்தப்படவும் கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால், நம்முடைய செயல்பாடுகள் அதிகரித்து கொண்டே இருக்குமானால் ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், பேதுரு உன் படகுல கொடுக்கறது 2 படகுல வச்சா கூட என்ன செய்யணும், அந்த படகே முழுகி போகிற தக்கல கொடுக்க போகிறேன். ஆனால் உன் படகு முழுகாது, உன் படகு என்ன செய்யாது. இந்த 2 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு உன் படகுல கொடுத்தாலும் உன் படகு என்ன செய்ய மாட்டேன், முழுக்க விட மாட்டேன். இதில் கேதை எடுத்து அந்த படகை நிரப்பினா அந்த படகு என்ன செய்கிறோம், தண்ணிக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் உன் படகு என்ன செய்யாது, 2 மடங்கு உனக்கு கொடுத்தாலும் என்ன செய்யும், அது உன் படகு ஒரு நாளோ முழுகி போகாது. அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறேன், ஆசீர்வதிக்க. அவன் பார்க்குறா, உடனே சைகை காட்டி அவன் எல்லாம் கூட்டு எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போட்டு 2 படம் வச்சு அவன் அத்தனை பேர் என்ன செய்கிறான், சந்தோஷ படக்குழலுக்கு போனான். எப்போ போனான்னா அந்த ஆழத்துக்கு போகும்போது தான். அந்த ஆழம் என்பது என்ன, இன்னும் செயல்பட என்ன பண்ணு, கொஞ்சம் அதிகப்படுத்து, இன்னும் செயல்பட அதிகப்படுத்து. செஞ்சதை வெற்றாத, இல்லை செஞ்சதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காத. இந்த செஞ்சு கிடக்க செயலை என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்து. அப்போ இன்னும் கொஞ்சம் நீ அதிகப்படுத்திட்டேன்னா என்ன செய்யலாம், 6 முறை முழுகும் போது என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு முறை 7வது முழுகினார் பத்தியா, என்ன கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிருச்சு. அதே போல் பேதுரு கொஞ்சம் வரைக்கும் போயிருக்கலாம், ஆனால் அது வரைக்கும் போட என்ன கிடைச்சிருக்காது, மீன் கிடைச்சா. ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் போராடி என்ன பண்ணிட்டார், ஒரு ஸ்டெப் முன்னாடி போனார் பத்தியா. அப்படி வலைய போட்ட உடனே அந்த வலை எவ்வளோ மீன், 2 படகு நிரம்பத்தக்கத அளவுக்கு. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த பாடல் வரும்போது எனக்கு ஆழமாக தேவன் உணர்த்தது, இன்னும் உடைய செயல்பாடு என்ன பண்ணு, கொஞ்சம் அதிகப்படுத்து. உன் செயல்பட கொஞ்சம் அதிகப்படுத்து. செய்யறதோட திருப்திப்படாத, செய்கிற இந்த செஞ்சுன்னு இருக்கிறது எது வரைக்கும் இருக்குது, உன் வரைக்கும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் உன்னுடைய செயல்பாட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டேன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணினா என்ன செஞ்சிருவேன், அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். அப்போ நம்ம செயல்பட தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, கொஞ்சம் அதிகமாக்க விரும்புகிறா. எவ்வளவு, ரொம்ப அதிகமாக, கொஞ்சம் அதிகமாக்கினாலே போதும். நான் சொல்கிற குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் போயிட்டேன். அது ஒரே ஒரு ஸ்டெப்பு இல்லையா, ஒரே ஒரு ஸ்டெப்பு என்ன ஆகிடும். இப்போ அப்படியே வந்துட்டார், அப்படியே வந்துட்டார். ஒரே ஒரு ஸ்டெப் ஒளிமுக வாசல காலை வச்சது என்ன இருக்கும், ஒரு பெரிய ஆபத்தை என்ன பண்ணியிருப்பார், தப்பிச்சு போயிருப்பார் இல்லையா. அது தாவீதுக்கும் சந்தோஷப்பட்டு, யாரு, அப்னேர் உயிரோட கூட இருந்தா யாரையும் சந்தோஷப்படுத்தும், தாவீதை சந்தோஷப்படுத்தும். அப்னேர் உயிரோட இல்லாமல் போனதா தாவீது என்ன செய்கிறார், புலம்பல் பாடுறார். ஐயோ உன் கை கட்டப்படமே இல்லை, உனக்கு விளங்க போடமே இல்லை, ஒரு மதிகட்டமாக சாகதப்பட செத்து போயிட்டியப்பா, ஒரு முட்டாள்தனமான சாப செத்து போயிட்டியப்பா. ஒரே ஒரு ஸ்டெப்பு தானே, இங்கே வச்ச காலை அப்படி எடுத்து வச்ச என்ன இருப்ப, உயிர் போயிருக்காதே, எவ்வளோ அழகாக இருந்திருப்பேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். நீ மட்டும் இல்லை, நானும் என்ன பண்ணியிருப்பேன், சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்போ நீயும் துக்கப்பட்டு என்னையும் துக்கப்படுத்திட்டே. ஏன் துக்கப்படுத்திட்ட, ஒரே ஒரு ஸ்டெப்பு. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறான், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டான், அடுத்தவர்களை நான் என்ன செஞ்சிருவேன், சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் ஆஸ்வதிச்சிருவேன். இப்போ செயல்பட்டு இருக்கிற, ஓகே பரவாயில்ல தான். இது எது வரைக்கும் இருக்கும்,
இந்த செயல்பாடு உன்னை மட்டும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான், ஆஸ்வதிக்க அளவுக்கு இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் நீ அதிகரிச்சிட்டேன்னா, இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன்னா என்ன செஞ்சிட முடியும்? ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்க முடியும். அடுத்தவனையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய செயல்பாடுகளை தேவன் அதிகமாக்க விரும்புகிறா. இந்த 3 கூட்டமாக இருக்கணும். 1, செயல்படாதவர்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். செயல்படாதவர்கள் செயல்பட ஆரம்பித்தா என்ன இருக்கும்? முன்னவரில் சந்தோஷப்படுறதுக்கு தேவன் வச்சிருவான். செயல்படுகிறவர்கள் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்த தேவன் விரும்புகிறார். அடுத்தவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கணும்னா இப்பொழுது இருக்கிற செயல்பாடு இன்னும் கொஞ்சம் என்ன ஆகணும்? அதிகமாகணும். அப்போ இப்போ இருக்கிற ஜெபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். இப்போ இருக்கிற செயல்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். இப்போ இருக்கிற உபவாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். இப்படி நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட செயல்பாடுகளை அதிகரிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகளை அதிகரிக்க முடியுமோ அப்படி நம்ம அதிகரிப்போமானால் தேவன் இந்த நாட்களில் ஒரு அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்ணுபடி சோமனமா. ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. வலைகள் கிளியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. அடுத்தவர்களையும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ நீ வருத்தத்தோடு இருந்துடக்கூடாது. செயல்பாடே இல்லாமல் வருத்தத்தோடையும் வேதனையோடையும் துக்கத்தோடையும் யாருமே எனக்கு கூப்பிடலையே, எதுவுமே எனக்கு கிடைக்கலையே, எதுவுமே எனக்கு இல்லையே, ஒன்றுமே என்கிட்ட இல்லையே, எதுவுமே என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி நீ வருத்தப்படக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். 2வது என்ன? மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே, அடுத்தவர்களுக்கு கொடுக்கத்தக்கது அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையோ, ஏதோ என் வரைக்கும் இருக்கிறேன், ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு உன் வரைக்கும் ஒரு சந்தோஷப்பட்டு இது இன்னொரு பக்கம் வருத்தத்தையும் இருக்கக்கூடாது. 3வது, நானும் நிறைஞ்சா இருக்கிறேன், மற்றவர்களையும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம வருத்தப்படுவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. நம்ம வரைக்கும் சந்தோஷமாக இருப்பதும் கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. மாறாக அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆழமான விருப்பம், ஆண்டவருடைய அதிகமான விருப்பம். அடுத்தவர்களையும் நம்ம மூலமாக சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்க சந்தோஷத்துக்கும் நம்ம காரணமாக இருக்கணும், அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கும் நம்ம காரணமாக இருக்கணும் என்று நம்மை கர்த்தர் விரும்புகிறார். உன் மூலமாக அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, நீயும் ஆசீர்வதிக்கப்படணும், அடுத்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அடுத்தவர்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏதோ உனக்கு கொடுத்துனுக்கிறது எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது இல்லை. உன் படகுலும் நிறைவாக இருக்கும், அடுத்தவங்க படகும் நிரம்பும். உன் படகும் நிரம்பும், அடுத்தவங்க படகும் நீ நிரப்புவேன். உன் படகு எம்டி ஆகாது. அடுத்தவங்க படகு நிரப்புறதுனால உன் படகு எம்டி ஆகாது. உன் படகு எம்டி ஆகாது. அடுத்தவங்க படகை நிரப்புறதுனால, அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுனால உன் படகு எம்டி ஆகாது. உன் படகு எம்டி ஆகாது. நீ குறைவுபட மாட்ட பேதுரு, நீ குறைவுபட மாட்ட. ஆனால் உன் வேலையை கொஞ்சம் அதிகமாக்கு. இப்போ சிரமம் இல்லாமல் செய்கிற கொஞ்சம் சிரமத்தோட கூட செய்ய பிரயாசப்படு. கொஞ்சம் சிரமத்தை பார்க்காத செயல்படு, சிரமம் பார்க்காம செயல்படு. கர்த்தர் சொல்றது சிரமம் பார்க்காத செயல்படு. முதல்ல சிரமமே இல்லாமல் செயல்பட்ட, இப்போ கொஞ்சம் சிரமம் இருக்குது, கொஞ்சம் போராட்டங்கள் இருக்குது, கொஞ்சம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குது. ஆனால்
சிரமம் பார்க்காத கொஞ்சம் செயல்படுப்பா. சிரமத்தை பார்க்காம செயல்பட்டுட்டேன்னா அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னை ஆஸ்வதிச்சிருவேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காத செயல்படு. கொஞ்சம் சிரமம்தான். என்ன அலையை தாண்டி, சில பிரச்சனைகளை தாண்டி, சில காரியங்களை தாண்டி நம்ம செயல்படுறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் சிரமத்தை பார்த்து ஸ்டக் ஆகிடாத. சிரமத்தை பார்த்து செஞ்சதை விட்டுறாத. சிரமத்தை பார்த்து விட்டுறாத. சிரமம் பார்க்காம கொஞ்சம் செயல்பட்டேன்னா உன்னையும் ஆஸ்வதிப்பேன், உன் மூலமாக அடுத்தவர்களையும் ஆஸ்வதிப்பேன். கதை தீர்க்கமாக சொல்கிறா, சிரமம் பார்க்காம கொஞ்சம் செயல்படு. கொஞ்சம் சிரமம் பார்க்காத. கொஞ்சம் சிரமம் தான், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களோட தான் நான் இருக்கிறேன். நீ படுற சிரமம் எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நீ படுற சிரமம் எனக்கு புரியாத ஒன்றும் இல்லை பேதுரு, எனக்கு புரியுது. ஆனால் 2 படகு ஆஸ்வதிக்கன்னா கொஞ்சம் சிரமம் எடுத்தால் தான் முடியும். கொஞ்சம் சிரமப்பட்டாதான் அடுத்தவங்களையும் ஆஸ்வதிக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒன்று ஆஸ்வதிக்க முடியும். உன் மூலமாக தான் அவங்கள ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். அவங்க மூலமாக நீ ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, பட் உன் மூலமாக தான் அவங்க ஆஸ்வதிக்கப்படணும் நான் விரும்புகிறேன். அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காத போடு. கொஞ்சம் சிரமம் பார்க்காத செயல்படு பேதுரு. கொஞ்சம் சிரமம் பார்க்காத செயல்படு. கொஞ்சம் ஆஸ்வதிச்சு ஒரே ஸ்டெப்பு கொஞ்சம் 6 முறை முழுகிட்ட நாகமா 7 ஒரே முறை முழுகிடு. அந்த ஒரு முறை தான் ஒரு பெரிய ஆஸ்வத்தை கொண்டு வந்துச்சு. இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்ட பேதருக்கு இப்போ செயல்படுற ஒரே ஒரு செயல்பாடு தான், இந்த கொஞ்சத்தில் செயல்பாடு தான் 2 மடங்கு 2 படகு நிரம்புற அளவுக்கு ஆஸ்வத்தை கொண்டு வந்துச்சு. சிரமம் பார்க்காத கொஞ்சம் செயல்படு. சிரமம் இருக்குது உண்மை, எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது. உன் கூட இருக்கிறேன், உன் சிரமத்தை நான் பார்க்குறேன். ஆனாலும் அந்த சிரமத்தை பார்க்க பின்வாங்கிறாத. அந்த சிரமத்தை பார்க்க செய்யாமல் விட்டுறாத. அந்த சிரமத்துக்கு மத்தியிலும் கொஞ்சம் செயல்படு. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் செயல்படு. உன் படகை நிரப்பிடுவேன். கொஞ்சம் செயல்பட்ட உன் படகை நிரப்பிடுவேன். உன் படகை நிரம்புறது அடுத்தவங்களுக்கு நீ கொடுத்து அடுத்தவங்களைய சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் செயல்பாடுகள் இன்னும் அதிகரிக்கணும்னா எங்களுக்கு வாசலை திறந்து கொடுங்கப்பா. எங்களை வாசலை திறந்தீங்கன்னா நாங்கள் செயல்படுவோம் ஆண்டவரே. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் போராடுவோம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பாடுபடுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு பலத்தை கொடுத்து, எங்களுக்கு வாசலை திறந்து கொடுத்து, எங்களை செயல்படுவதற்கு எல்லா வழிவாசலையும் திறந்து கர்த்தர்களை நடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருத்தத்தோடு போயிடக்கூடாதப்பா. இவங்க ஒரு சந்தோஷப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒன்று இல்லையேன்ற ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனால் மறுபக்கம் வருத்தத்தோடு போயிடக்கூடாது. இதை தாண்டி எங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அடுத்தவர்களையும் ஆசீர்வாதத்தை நடத்துவதற்கு கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிக்கின்ற அப்படிப்பட்ட சந்தோஷத்தோட நான் மட்டுமில்லை, அடுத்தவர்களும் சந்தோஷப்படுத்தத்தக்கது அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து அனுப்பிடுங்க சாமி. எங்களை ஆசீர்வதித்து அனுப்பிடுங்க. அப்படியே நீ ஆசீர்வதித்து அனுப்புகிற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. அடைக்கப்பட்ட வாசலை திறந்து எங்கள் செயல்பாடுகள் அதிகரிக்க கிருபையை கூட்டி கொடுங்க, அபிஷேகத்தை கூட்டி கொடுங்க, வல்லமையை கூட்டி கொடுங்க, வரங்களை கூட்டி கொடுங்க. அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுங்க. நாங்கள் செயல்படும் ஆண்டவரே, எங்களை நம்பி அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுங்க. அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுங்க. நாங்கள் இன்னும் உழைக்குவோம், இன்னும் நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், இன்னும் நாங்கள் போராடுவோம், இன்னும் நாங்கள் சிரமம் இல்லாமல் உழைக்குவோம் ஆண்டவரே. சிரமத்தை பார்த்து விட்டுற மாட்டோம், சிரமத்தை பார்த்து பின்வாங்கிற மாட்டோம். சிரமம் இல்லாமல் சிரமத்தை பார்க்காம நாங்கள் உழைக்கும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசலை எங்களுக்கு திறந்து கொடுத்து எங்களை நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அடுத்தவர்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதித்து நீர் அனுப்ப வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணி காத்துக்கொள்ளுங்க. அப்பயே ஊழியர்கள் கடமை செஞ்சுருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னித்து இன்னும் நாங்கள் செம்மையை செய்வதற்கு அதிக கிருபைகளை தந்து வாசலை திறந்து எங்களை நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், சகாயம் பண்ணோம், காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மைய உயர்த்தி எங்களை தாழ்த்தி வரிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.